Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. உற்சாகத்தோடு கரங்களை தட்டுவோம். இது கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்கிறதான நேரமாக இருக்கிறது. உற்சாகத்தோடு பயபக்தியோடு கரங்களை தட்டுவோமா? ஹalleluya, hallelujah. Oh Jesus, He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess, my Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், நம் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், நம் இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவே ஆண்டவர். He is Lord, everyone. He is Lord. Yeah, sing. He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess, our Jesus Christ is Lord. My Jesus Christ is Lord. நம் இயேசுவே ஆண்டவர். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்த எங்கள் ஜெய கிறிஸ்துவே, இந்த ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதனைக்கு வந்திருக்கிற மக்களுக்கும், தொலை தூரங்களிலிருந்து ஆன்லைனிலே கேட்கிற மக்களுக்கும் உம்முடைய வார்த்தை ஆசீர்வாதமாய் இருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். இன்றைக்கு முதல் முறையாக ஆராதனைக்கு யாராயிலும் வந்திருந்தால் தயவுசெய்து கரத்தை உயர்த்தி காட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் பிரதர். ஆமென். வாலண்டியர்ஸ்
ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you brother. ஓகே, நாம் ஆண்டவருடைய செய்திக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துக்கள். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆன்லைன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற மக்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all those who are watching this sermon online. இந்த நாள் செய்தியின் தலைப்பு உயிர்த்தெழுதலின் வல்லமை. The title of today's sermon is The Power of Resurrection. ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 1:19. As keyword we are going to read from Ephesians chapter 1 verse 19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். And what the immeasurable and unlimited and surpassing greatness of his power is in us who believe. These are in accordance with the working of his mighty strength. இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை பால்ஸ் பிரேயர் என்று அழைப்பார்கள். This verse is called as Paul's prayer. பவுலுடைய ஜெபங்கள் அது மிக விசேஷமானது. பால் அவருடைய விசுவாசிகளுக்காக செய்த ஒவ்வொரு ஜெபமும் இன்றியமையாதது. The prayer that Paul had done for his believers were always very special. என்ன சொல்லுகிறார்? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, சோ இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். So here he talks about the resurrection of Jesus. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே என்று சொல்லுகிறார். So it says the immeasurable and unlimited and surpassing greatness. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து சுட்டிக்காட்டுகிறார். Here he says about the immeasurable, unlimited and surpassing greatness of resurrection. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். It says in accordance with the working of his mighty strength. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அது மிகவும் மகா மேன்மையான மகத்துவம் என்று சொல்லுகிறார். So the power of resurrection is immeasurable, unlimited and surpassing greatness. அதை இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். So he prays that the Lord should open their eyes so that they can see the greatness. விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஜெபம், சொல்ல வேண்டிய ஒரு நல்ல கருத்து இது. So this is a prayer that is needed for the believers and something they need to understand. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த அந்த மகா மேன்மையான அந்த வல்லமையை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, மனக்கண்கள் திறக்கப்பட, தெளிவடைய செய்ய வேண்டிய ஒரு ஜெபமாக அவர் இந்த ஜெபத்தை வேண்டிக் கொண்டார். So Paul prays this prayer to open the eyes of the hearts of the believers to understand the power of resurrection. தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி ஈஸ்டர் கொண்டாடி பிரியாணியோடு நிறைவு பெறுகிறது அல்ல ஈஸ்டர். So Easter is not celebrating simply celebrating and then finishing the day with eating biryani. I am not against biryani. So பிரியாணிக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. I am not against biryani. ஆனால் ஈஸ்டர் என்பது பிரியாணியோடு முடிவதல்ல. But Easter is not something that finishes or completes with biryani. ஈஸ்டர் என்பது நியூ ட்ரெஸ்ஸோடு நிறைவு பெறுவதல்ல. It doesn't get finished with a new dress. இது ஒரு சீசனல் மேட்டர் அல்ல. It's not something that is seasonal. விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. We believers should understand and should not forget that the power of resurrection is in us. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்
இன்னதென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். We should understand the working of his mighty strength in resurrection. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சும்மா இருக்காது. The power of resurrection will not be idle. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவரை உயிரோடு எழும்பச் செய்து இன்று வரை கிரியை செய்து வருகிறது. After he was crucified and buried, the power of resurrection resurrected him and made him able. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு இருக்கிறது என்று நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். We should have faith and believe that அந்த the power of உயிர்த்தெழுந்த resurrection வல்லமை is in us. நம்மையும் உயிர்ப்பிக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். And we should believe that that resurrects us. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Say amen. ஹல்லேலூயா. Hallelujah. சோ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய மகா மேன்மையையும் மகத்துவத்தையும் புரிந்து கொண்டவர்கள் தான் உயிருள்ள கிறிஸ்தவர்கள். So the Christians who understand the power of resurrection are the true believers. அவங்க தான் உயிருள்ள கிறிஸ்தவர்கள். They are the only Christians with life. இங்கே உயிருள்ள கிறிஸ்தவர்களை பார்க்க விரும்புகிறோம். We would like to see Christians with life here. கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? Hallelujah. பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க நீங்க ஒரு உயிருள்ள கிறிஸ்தவர் என்று Look at the சொல்லுங்க. person next to you and say you are a Christian with life. அப்படியானால் நீங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து டீப் நாலேஜ் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று And சொல்லுங்க. if that is so, you should have the deep knowledge of resurrection. உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்த ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டும். We should have the understanding of the power of resurrection. மூன்று விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to say three things ரோமர் today. 4:25. Let's read from Romans chapter 4 verse 25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழும்பினதற்கு காரணம் இங்கே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நம்மை நீதிமான்களாக்குவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்கிறது. It says he was betrayed and crucified because of our sins and was raised because of our justification. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற அந்த வல்லமை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே இருக்கிறது. So in the power of resurrection there is power to forgive us from our sins. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மன்னிப்பதற்கு முன்பதாக பாவ உணர்வை நமக்கு கொடுக்கிறது. So it gives us the feeling of repentance. தயவு செய்து பாவ உணர்வு என்பது மிக முக்கியமானது என்பதை மனதில் கொள்ளுங்கள். You should understand the feeling of repentance is important. ஒரு ரியாக்ஷன் பாவ உணர்விலே ஏற்படுகிற ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். The reaction you have in guilt or repentance is important. ரொம்ப முக்கியமான விஷயம். This is very important. உணர்வுகள் மிக முக்கியமானது. Feelings are very important. கஷ்டப்பட்டு நான் ஒரு ஜோக் சொல்றேன்னு வைங்க. If I'm saying a joke நீங்க எல்லாரும் and if you're simply staring at me, அதுல என்ன பிரச்சனை இருக்கும்? what is the issue? நகைச்சுவையாக நான் சொல்லவில்லை என்பது ஒரு கருத்தாக இருக்கலாம். It can be a fact that it was not ரசிக்கிற funny. மாதிரி உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். Maybe you didn't enjoy that. இல்ல நான் சொல்லுவது உண்மையாகவே நகைச்சுவையா இருந்திருந்தால் Or if it was really funny, அதை ரசிக்க தெரியாத கூட்டமாக ஒருவேளை நீங்கள் இருந்திருக்கலாம். you can also be a group that doesn't know how to enjoy that. These are that. It's either this சரியா? or that. இதோ அதோ ஏதோ ஒன்று பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம். நீங்க நல்ல காரமான உணவுகளை சாப்பிடுகிறீர்கள். When you're eating spicy food, அப்ப உங்கள் முகத்திலே இனிப்பை சாப்பிடுகிற ரியாக்ஷன் வரவே வராது. you will not have the reaction of eating something sweet. காரத்தை சாப்பிடும்போது என்ன ரியாக்ஷன் கொஞ்சம் காட்டுங்களேன். When you're eating spicy, you will have a spicy reaction. எப்படி என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும்? What will be your reaction? சொல்லுங்க பாப்போம். என்ன மாதிரி ரியாக்ஷன்? கண்ணாடி கட்டினோடனே நீங்க தெரியல என்ன நினைக்கிறீங்களா? 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். தெரியுமா உங்களுக்கு? கண்ணாடியே இல்லாம எல்லாம் செய்கிற அளவுக்கு கண்ணு ஆண்டவர் தெளிவு பண்ணி விட்டார். அது உங்களால் வந்ததான். நீங்கள் பண்ண ஜெபம் தான் அப்படி நடந்திருக்கு. அந்த ஜேனட் இருக்கிறாளே அவன் நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்தோடனே அங்கிள் எப்படி இருக்கிறீங்க பரவாயில்லையான்னு கேட்டான். அவள் ஏதோ ஒரு கலரில் ட்ரெஸ் போட்டு வந்தா, பச்சைன்னு நினைக்கிறேன், பச்சையா வேறு கலரோ ஏதோ ஒரு கலர் போட்டு வந்தான். நான் சும்மா அவளை திகைக்க வைக்கிறதுக்காக நீ ஏன் ரெட் கலரில் வந்த, உனக்கு இந்த கலர் தான் கிடச்சிதா அப்படின்னா, ஐயோ இல்லையே நான் வேறு கலரில் போட்டிருக்கேன். அதனால் அவங்களுக்கு
பரவாயில்ல. இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் ஜோக்குன்னு நினச்சி கொஞ்சம் பேரால் சிரிக்கிறீங்க, கொஞ்சம் பேருக்கு ஒரு உணர்வு இருக்குது. இப்போ கார உணவு சாப்பிடும்போது எல்லாரும் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? கார அடுத்து கண்ணில் இருந்து என்ன வரும்? ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வருதோ இல்லையோ, கார உணவு சாப்பிட்டா கண்ணீர் வரும். So when we eat spicy food, we give a reaction that says it's spicy. நம்ம சபையில் ஒரு அம்மா இருந்தாங்க, she was from ஸ்ரீலங்கா, ரத்னம்மான்னு பேர். அந்த அம்மா எங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட இருந்தாங்க. There was a woman here a few years back. She was from Sri Lanka. அந்த அம்மா பேர் ரத்னம்மா. Her name was Ratnamma. உண்மையாகவே அந்த அம்மா ரத்னம்மா தான். And she was really, அந்த அம்மாவுக்கு 12 பிள்ளைகள். she had 12 children. பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேளுங்க. Look at the person next to you and ask how many children do you அதாவது have. 12 பிள்ளைகள். அவங்களுக்கு பர்த்டே எப்படி தெரியுமா? 12 பிள்ளைகளுக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிள்ளைக்கு அப்படியே எல்லா மாதமும் பர்த்டே. So she had 12 children and each of them celebrated their birthdays on each month of the year. அந்த அம்மா வந்து எல்லா பிள்ளைகளுடைய பர்த்டேக்கும் எங்களை கண்டிப்பாக என்னையும் என் ஒய்ஃபையும் சாப்பிட கூப்பிடுவாங்க. On the birthday of their children, she used to invite our family for lunch. 12 மாதமும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் என்னையும் என் ஒய்ஃபையும் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஆதரவில்லாத சில குழந்தைகளையும் கூப்பிடுவாங்க. நல்லா சமைச்சு விதவிதமாக எங்களை சாப்பிட வைப்பாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை ஒரே வார்த்தை தான், என் பிள்ளைகளுடைய பர்த்டேயில் தேவனுடைய தாசர்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்றது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. So she used to invite us over for food, and she also used to invite a few orphans for food, and she always used to say that when the men of God come and eat at house, it's always a blessing. ஆனால் தற்காலத்தில் உள்ள என்னுடைய விசுவாசிகளுடைய நம்பிக்கை வேறு மாதிரி இருக்கு. But currently the believers that I have, எங்களுடைய பிறந்த நாளில் தேவதாசர் எங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும். currently people are very different. They say during our birthday, if the man of God invites us and gives us food, it's great. அதானே உங்க விசுவாசம், அதானே உங்க எதிர்பார்ப்பு. Isn't that your faith, your expectation? 12 மாதமும் சாப்பாடு எப்படின்னா உங்களுக்கு தெரியும், இலங்கை சாப்பாட்டினுடைய காரம் உங்களுக்கு தெரியும், அப்படியே ஹையஸ்டா இருக்கும். The spiciness of Sri Lankan food is it would always be சில high. கறிகள்லாம் அப்படியே ரெட்டிஷா இருக்கும். It would look red in color. ஸோ எல்லா வகையும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கன் ஃபுட்டு எப்போதும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். The Sri Lankan food is always rich. நம்ம பாவப்பட்டவங்க ஒரு கீரை ஒரு ஊறுகாய் வச்சுட்டு முடிச்சிடுவோம். We finish it off with simple food. பட் அவங்க அப்படி இல்லை, அவங்க எப்போதுமே நிறைய ஐட்டம் வச்சு சாப்பிடுவாங்க. என்ன கஷ்டம்னாலும் அவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான உணவு விஷயத்தில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. But they never compromise when it comes to food, and they always give the best. அப்படி சாப்பிடும்போது ஒரே காரம், ஆனால் நிறுத்தாமல் சாப்பிடுவோம், கண்ணிலலாம் கண்ணீர் வரும். Whenever we used to eat, we used to eat without complaining, but we used to cry because of the reaction. I'm talking about the reaction here. அது மட்டும் அல்ல, நீங்கள் வந்து புளிப்பான ஒரு விஷயத்தை சாப்பிட்றீங்கன்னு வைங்க, லெமன் ஒரு அரை பீஸ் கட் பண்ணி அப்படியே வாயில் போட்டு கடிங்களேன், நல்லது தெரியுமா? லெமன் அப்படியே போட்டு கடிங்களேன், எப்படி இருக்கும்? Cut a piece of lemon and try eating it. முகமே புளிக்குது பாருங்க, அது சொன்ன உடனே முகமே புளிக்குது. ஸோ ரியாக்ஷன் முக்கியம். Reaction to a situation is important. அருமையானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும் போது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். When we கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. When we understand the power of resurrection, we will have a change in our life. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற மக்கள் எதற்கும் திண்டாட மாட்டார்கள். The people who believe in the power of resurrection will not find anything difficult or hard. ரொம்ப தைரியமா இருக்கணும். They will always be courageous. Hallelujah. Amen. ஸோ முதலாவது விஷயமாக நாம் இங்கே பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால் ஒரு உணர்வு. அது என்ன உணர்வுனா ரொம்ப முக்கியமான பாவ உணர்வு. So the feeling, the first point that we are looking at today is இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு பூரண அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நமக்குள் காணப்படுகிற பாவத்தை குறித்த ஒரு உணர்வு வரும் முதல்ல. So when we understand the power of resurrection, we will have the feeling of repentance. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். So when the Holy Spirit comes into our life, he will warn us or guide us with our sins. உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே ஒரு உணர்வை தரும். It gives us an emotion of feeling.
நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது என்பதை அவர் உணர்த்துவார். So he will tell us what highs and lows we have in our life. நாம் எல்லாரும் என்னென்ன விஷயங்களிலே சிறப்பாக இருக்கிறோம், என்னென்ன விஷயங்களிலே நாம் மிகவும் குறைவுபட்டு காணப்படுகிறோம் என்பதை ஆவியானவர் உணர்த்துவார். The Holy Spirit will tell us what is good in our life and where we lack. பிலதெல்பியா சபைக்கு சொல்லும்போது உன்னுடைய எல்லா பாராட்டுதல்களையும் பாராட்டிவிட்டு ஆயினும் உன் பேரிலே ஒரு குறை உண்டு என்று உணர்த்தினார். So when talking to the church in Philadelphia, it says he appreciates them, but then they say but still you lack something. So இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பாவங்களை, குறைகளை, குற்றங்களை உணர்த்தக்கூடிய அளவிற்கு நாம் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு இடம் கொடுக்கிறோமா? So are we giving space to the power of resurrection where the Holy Spirit wants us or tells us about our shortcomings? உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோமா? Do we have feelings? ரொம்ப முக்கியங்க. It's very important. சிலர் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. Some people just don't mind anything. இருக்கிற மாதிரியே இருக்கிறோம். We just live as such. வேதம் சொல்லுகிறது பழையவள் எல்லாம் ஒழிந்து போயின. The word of the Lord says the old is gone எல்லாம் புதிதாயின. and everything is made new. So என்ன பழசு? So what's old? ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய குடிகாரனாக இருந்திருக்கலாம். Maybe you would have been a big drunkard. நான் இதை சொல்லும்போது எனக்கே ஒரு சின்ன பயம் வருது. Sometimes when I see this, I get scared. ஒரு முறை ஒரு சகோதரன் 2-3 ஆராதனைகளுக்கு வரவில்லை. A believer, he didn't attend 2 or 3 services. அவரை பார்த்து ஏன் பிரதர் நீங்கள் வரலன்னு கேட்டேன். And once I asked them, why haven't you come? நீங்கள் 2 வாரமாக என்னை பற்றியே பேசுகிறீங்க, என்னையவே அப்படியே கோடு போட்டு பேசுகிறீங்கன்னாரு. And he said, for past 2 weeks, you've been just talking about me and your sermons. எனக்கு புரியல. And I didn't understand. அப்புறம் தான் தெரிஞ்சது, அவங்க குடும்பத்தில் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் 2 வாரமாக குடிகாரனை பற்றி பேசுனீங்க, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இவர் ரகசியமாக குடிச்சுக்கிட்டே இருப்பார், அதனால தான் அப்படி சொல்கிறாரு. And the family members, then they said, Pastor, you've been talking for drunkards for the past 2 weeks, and he is actually a drunkard. அதனால் நான் இப்போ பேசும்போது யாராலும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை குறி வச்சு தாக்குறேன்னெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க. ஆவியானவர் சபையை நேசிக்கும் போது இதெல்லாம் நான் ஒரு உதாரணத்துக்காக எடுக்கிறேன், அந்த உதாரணம் கூட சரியாயிடும். So if there is anyone here in that manner, please understand what I'm trying to say. அநேக நேரங்களில் நான் சொல்கிற உதாரணங்கள் கூட அவங்க மேலே பொருந்தும், கரெக்டாக பொருந்தும், அவங்களுக்கு ஷாக்காக இருக்கும். Many a times even the examples that I use will be spot on. ஒருவேளை நீங்கள் ஒரு குடிகாரனாக இருந்து இயேசுவை பின்பற்றி வந்திருந்தால் மறுபடியும் அந்த குடிக்குள்ளே போய்விடக்கூடாது. அப்படி போயிட்டு அதை சரின்னு நினச்சி வாழக்கூடாது. Maybe if you were a drunkard in the past and you have repented, you should not go back to what you were doing before. ஆவியானவர் உணர்த்துவார் நீங்கள் செய்வது தவறு என்று. The Holy Spirit will tell you that what you're doing is wrong. ஹல்லேலூயா. Amen. அல்லது நாம் பிறருடைய ஏதோ ஒன்றை அபகரிக்கிற மக்களாக, பிறருடைய பணத்தை, பிறருடைய சொத்தை அபகரிக்கிற மக்களாக இருந்தால் ஆவியானவர் உணர்த்துவார் அது தவறு என்று. Or if we are people who take others' money, others' wealth, the Holy Spirit will tell us it's wrong. நாம் விட்டு வந்த பாதைக்கு நாம் எதையெல்லாம் விட்டோமோ அதுக்குள்ள, இப்போ உதாரணமாக நான் ஒரு பெயர் கிறிஸ்தவன் என்றால் மறுபடியும் பெயர் கிறிஸ்தவ வாழ்வுக்கு திரும்பினால் ஆவியானவர் அதை தவறு என்று உணர்த்துவார். So whatever we left behind, for example, if we were nominal Christians, if we go back to that, the Holy Spirit will tell us it's wrong. ஒருவேளை நீங்கள் ஒரு காலத்திலே கல்லையும் மண்ணையும் கும்பிட்டு அறியாமையுள்ள காலங்களிலே விக்கிரக ஆராதனை செய்தவர்களாக இருந்திருக்கலாம். திரும்பவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளை ஆன பிறகு, பரிசுத்த பந்தியிலே வந்து பங்கெடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் விக்கிரகத்தை நமஸ்கரிக்க செல்வீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் உணர்த்துவார். You could have worshipped idols in the past unknowingly, but after repentance, after accepting Jesus, if you go back to that, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே ஒரு பாவ உணர்வை, குற்ற உணர்வை கொண்டு வரும். The power of resurrection brings a feeling of our guilt, of our repentance. நான் 1-2 உதாரணத்திற்காக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் எத்தனையோ, ஆனால் ஆவியானவர் உணர்த்துவார். There are so many examples, I've just given a few, but the Holy Spirit will warn you. உங்களை குற்றவாளிகள் என்று ஆண்டவர் விரட்டி விட மாட்டார், ஆனால் உணர்த்தி
உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் விரும்புகிறார். The Lord will not judge you as guilty, but he chases you and brings you back. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நாம் உணர்த்தப்படுவோமாக, அதற்கு இடம் தருவோமாக. My dear children, let's all bow down before the power of resurrection and accept it. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுனா. In Tamil Nadu we say for a good cow it needs to get burnt once. ஏன் சொன்னான்னு தெரியல. We have no idea why it was said. ஆனா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறான், நல்ல மாட்டுக்குன்னு. So for a good cow, for a good cow. ஆமா, அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு முறை ஆவியானவர் உணர்த்தினால் அதை கண்டுக்காம அசட்டை பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் உணர்வுள்ளவர்களாகி நாம் முற்றிலுமாக மனம் திரும்பும்போது நாம் செய்த குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் இயேசு கண்டிப்பாய் மன்னிக்கிறார். So just like that, if we accept our warnings immediately in the first try, we will be blessed. பாவங்களை உணர்த்துவதும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை. So the power of resurrection has the power to tell us where we are wrong. பாவ உணர்வை தூண்டுவது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Not just warning us about our sins, but he also forgives us. இந்த நாளிலே எத்தனை பேர் பாவ உணர்வு அடைந்து, பாவ உணர்வு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாவ உணர்வுன்றது ரொம்ப முக்கியம். So the word being warned about our sins is very important. இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை விட்டு எனக்காக சிலுவையிலே நீர் செய்த பரிகாரத்தை விசுவாசித்து வருகிறேன். நீர் ஒருவரே ரட்சகர், வேறு யாரும் இல்லைன்னு அறிக்கை செய்வது இதுக்குள்ள அடங்குது. So committing our life saying, Jesus, I'm a sinner, you have to forgive me, is something that is involved in this. So Christian beliefs வந்து எம்மதமும் சம்மதமும் அல்ல. So we don't அல்லவே அல்ல. So in Christianity we don't say all the religions are equal. எல்லாமே எப்படி ஈக்குவல் ஆகும்? இயேசு ஒருவர் தான் ரட்சகர். So Jesus is the only savior. இயேசு ஒருவர் தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். He was the only one who was crucified on the There cross. is no compromise with all kind of religion. No compromise. வேற எல்லா மதத்திற்கும் காம்ப்ரமைஸ் இல்ல. கிடையவே கிடையாதுங்க. There's no compromise. இயேசு ஒருத்தர் தான் கடவுள். He is the only God. இயேசு ஒருத்தர் தான் தெய்வம். கைதட்டி Jesus is the only God. ஆண்டவரை Amen. ஹalleluya. அவர் ஒருவர் தான் ரட்சகர். He is the only savior. நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. Hallelujah. ஹalleluya. Amen. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய மகிமை மாட்சிமை இதுதான். So this is the power of resurrection. அடுத்த இரண்டாவது குறிப்புக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். We're going to எபேசியர் 4:24. Let's read from Ephesians chapter 4 verse 24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வல்லமை பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறது. So the power of resurrection gives us the power to conquer sin. ஹalleluya. Amen. So மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்வதற்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உதவி செய்கிறது. So to put on the new self created in God's image in righteousness and holiness of the truth. பாவிகள் பலவிதம். There are so many sinners. அந்த காலத்துல சொன்னாங்க, மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படினாங்க. So in the past they said men are of different kinds and each kind is unique. நான் பல விதத்தை சொல்ல நேரம் இல்லாதபடியினால் ரெண்டு விதத்தை சொல்லுகிறேன். So I would not like to say about all the kinds, but பாவிகள் I would like to say நார்மலான பாவிகள். So there are normal sinners. அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ செய்துட்டாங்கன்னா அவங்க ஈஸியா ஒத்துக்குவாங்க. So normally if they do something knowingly or unknowingly they accept. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? So when we say, oh, why did you do this? ஏம்மா இப்படி பேசுங்க? Why are you talking like this? ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இப்படி பேசக்கூடாதா, இப்படியே தப்பா, இப்போ சரிங்க நான் இனிமேல் பேச மாட்டேன், நார்மலாக இருப்பாங்க. So they say, oh, is it wrong that I spoke like that? I'm sorry, I wouldn't repeat that. ஆனால் இன்னொரு கைண்ட் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து டார்டாய்ஸ் ஸ்டைல், ஆமை மாதிரி. So there's another kind of people who are like a tortoise. ஆமை எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ். A tortoise, it's very sensitive. ரொம்ப சென்சிட்டிவான மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. So there are a few people who are very sensitive. அவங்க பயங்கர கிளவராக இருப்பாங்க. And they're very clever. அவங்க எல்லாத்தையும் செய்வாங்க, அப்படி பார்த்து ஆமை மாதிரி தலையை வெளியில் விட்டு அப்படி இப்படியெல்லாம் பார்த்துட்டு
அவங்க செய்கிற எதுக்கும் யாரும் ரெஃபரன்ஸ் தராத மாதிரி செய்வாங்க. They'll do things, but they'll slowly look here and there and do things where people don't give a reference to them. உங்களுக்கு ஒரு மெசேஜே அனுப்புனாங்கன்னா நீங்கள் அரை நிமிஷத்துக்குள்ளே பார்த்துட்டு நீங்கள் அதை ஸ்டோர் பண்ண முடியாத அளவுக்கு உடனே டெலீட் பண்ணிடுவாங்க. So they'll send you a message and you will not even read it. As soon as you look, they'll delete it. ஆமாம், That's a tortoise. யாருக்கும் எந்த ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லான ஊமைத்தனமான கெட்டிக்காரங்க இவங்க. So they are very careful and they always behave like a tortoise. They're very clever. அவங்களுக்கு தெரியல எல்லாமே மேலே பரலோகம் பதிவு செய்துட்டு இருக்கு. And they don't know that the God in heaven looks அது at மட்டும் everything. இல்லை, மீடியான்றது என்ன டெலிட் பண்ணாலும் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குன்றதும் அவங்களுக்கு தெரியல. And they also don't know that everything gets stored when it comes ஆனால் to அவங்க media. தங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கருத்து தான் ரொம்ப முக்கியம். அதாவது தன்னை குற்றவாளி என்று யாரும் கண்டுபிடிக்க கூடாது, சொல்லக்கூடாது, அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. So these people, they never allow people to say that they have done something wrong, and they won't accept it also. இவர்களுக்கு வேற என்னென்ன பேர் கொடுக்கலாம்? What else can we call them? ஆமைத்தனமான தேவனுடைய பிள்ளைகள் சொல்லலாம். We can call them as tortoise Christians. இல்லைன்னா வேற என்ன பேர் கொடுக்கலாம்? நடிகர்கள் சொல்லலாமா? திறமையான நடிகர்கள், நடிப்பிலை சிறந்தவர்கள் சொல்லலாமா? We can call them as actors. இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? Have you seen people like these? கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்க, அப்படி யாரால் இருக்காங்களான்னு. Just look here and there. இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் பாருங்களேன். Just see if there's someone here. அந்த மாதிரி ஆட்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. You can't find them easily. அந்த மாதிரி ஆட்களை நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். I've seen such people. I've met them in my life. அப்படிப்பட்டவர்களை குறித்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வரியில சொல்ல வேண்டும் என்றால், If I have to say what I have understood in one line, ரொம்ப பயங்கரமானவர்கள். they're very dangerous people. அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களே அல்ல. They can never be trusted. எதையும் செய்வார்கள், எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். They will do anything they like, but they will not accept their shortcoming. ஒரு நாளும் நான் செய்தது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. They will never accept what they did was wrong. அவங்க இந்த சொசைட்டில தங்களை நீதிமான்களாக பரிசுத்தமாக எப்போதும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வருவாங்க. And those people, they will always claim themselves as கூட saints. இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தமாவே காட்டிட்டு வருவாங்க. And they'll show that they are saints to everyone who's with them. நான் அவங்கள கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. It's easy for me to find them. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, What they will do is, அப்படிம்பாங்க. so they'll make hissing noises. அது என்ன தெரியுமா? எப்போதும் பரிசுத்தம் 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 பரிசுத்தம், ஆண்டவரே பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், புரியுதா? உஸ்க் உஸ்க் உஸ்க், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், எப்போ பார்த்தாலும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அதில் தான் பிரச்சனை அவங்களுக்குன்னு அர்த்தம். So they'll keep talking about holiness, and that is where they will fall. எப்போதும் ஹோலினஸ், ஹோலி 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 ஹோலி, அவங்களுக்கு ப்ராப்ளமே ஹோலிக்குள்ளே தான் இருக்கு. So they'll keep saying holy holy holy, and that's where they ஆனால் problem lies. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை புரிந்து கொள்ளும் போது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது, இப்படிப்பட்ட ஆமைத்தனமான சென்சிட்டிவாக அப்படியே யாரும் இல்லாத போது, நம்ம யாரு குற்றவாளிகள் என்று யாருமே கன்ஃபார்ம் பண்ண முடியாதபடிக்கு திறமையாக நடித்து வாழ்கிற இந்த வாழ்க்கை தவறு என்று உணர்த்துவார். But when the power of resurrection comes, the Lord will convict you, saying that your lifestyle is wrong. முதல் ரகம் அவங்களே ஒரு விஷயத்தை தப்புன்னு உணர்ந்தா சடனா சரண்டர் ஆவாங்க. So the first kind, normal sinners, they will accept what they've done wrong. ஆனால் இரண்டாவது ரகம் மிக மிக ஹார்டான ஒரு ஹார்ட் அது. But the second type, the tortoise style, has a very hard heart. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம யாரும் ஒரு ஆமையை போல் இருக்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய உதவியினாலே நீங்கள் ஆண்டவரிடம் அதை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக முன்னே வர வேண்டும். So we shouldn't have the heart of a tortoise, but surrender to the power of resurrection and go towards transformation. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையானது பாவத்தை மேற்கொள்வதற்கான பலனை கொடுக்கிறது. So the power of resurrection gives us the power to conquer sin. அன்புள்ள விசுவாசிகளே, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். Dear believers, the Lord loves all of us. எப்போதுமே வேதத்தில் எங்கேயுமே தெய்வத்தை
தெய்வ பேரை சொல்லி பயமுறுத்தினதாக வேதத்தில் இடம் இல்லை. So there's no place in the Bible where people have been scared when the name of the Lord ஆகவே is said. இந்த அற்புதமான ஈஸ்டர் தினத்தன்று ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்றால், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக என்ன எனி கைண்ட் ஆஃப் சின்னா இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். So on this resurrection Sunday, the Lord tells us that the power of resurrection helps us to conquer any type of sin. ஆனால் தவறை தவறு என்றே ஆவியானவர் சொல்லும்போது, உணர்த்தும் போது நாமும் அதை தவறு என்றே பார்க்க வேண்டும். But when the Holy Spirit convicts us, we should be convicted. நாம் விரும்புகிறதெல்லாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணவே கூடாது. So we shouldn't interpret the word of the Lord according to our will. ஸோ பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை அவர் தருகிறதுனால், So because he gives us the power to conquer sin, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக மாற்றப்படுகிறோம். so we are created in God's image in the righteousness and holiness of the truth. புதிய வாழ்க்கையை தேவன் தருகிறார். He gives us a new life. இந்த ஈஸ்டர்ல நம்முடைய புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்த நம்முடைய வாழ்க்கையிலே பழையவைகள் ஏதேனும் ஒட்டி, ஏதேனும் பழைய விஷயங்கள் நம்மை தாக்கி இருந்தால், நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே ஒரு விசை கூட என்னை புதுப்பியும் ஆண்டவரே. On this Easter day, if we have something that sticks on to us from our past, let's ask the Lord and ask him to help us to conquer sin. சபைக்குள்ளே யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணுகிற ஒரு ஆவி இருக்கக்கூடாது. In the church, there shouldn't be a spirit of judgment within people. சமுதாயத்திற்குள்ள யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. You should not judge anyone in your society. நாம் எப்படி பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்றோமோ, அதே போல நாம் யாரை குற்றமாய் பார்க்கிறோமோ அவர்களையும் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். Just like how we were sinners and the Lord forgave us, there is the Lord who அவர்கள் still forgives தேவனோடு them. மன்னிப்பு பெறவும், தேவனிடம் மன்னிப்பு பெறவும், தேவனிடம் ஒப்புரவாகவும் உதவி செய்ய வேண்டும். We have to help them to reconcile with God. ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறீர்கள் என்றால், இந்தா வச்சு தொலை, எப்ப பார்த்தாலும் தர்த்தத்திலே வாழ்ற, வச்சு தொலைன்னு சொல்லக்கூடாது. You shouldn't just give whatever people need. ஒரு having an adamant heart. கசப்பான இதயத்தோடு அதை செய்யக்கூடாது. You shouldn't do it with a bitter heart. அவர்களுடைய நெருக்கத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஒரு 100 ரூபாயை கொடுத்து, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்னு விசுவாசத்தை வளர்ப்பதற்கு பேச வேண்டும். So you should have compassion and pity and tell them that the Lord will not forsake them. அதே போல்தான் பிறருக்கு ஏதேனும் ஆவிக்குரிய பிரச்சனை இருந்தால் அவர்களை கட்டி எழுப்பக்கூடிய விதத்திலே நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எல்லாவற்றையும் கான்கர் பண்ணும், எல்லா பாவங்களையும் கான்கர் பண்ணும், மேற்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி பிறருடைய வாழ்க்கை கட்ட வேண்டும். Just like that, if we see people having shortcomings in spirituality, we have to tell them that the power of resurrection has the power to conquer sin. CLCC, let us decide to build others' life. மற்றவருடைய வாழ்க்கை கட்டுவதற்காக இந்த ஈஸ்டர் தினத்திலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். Dear church, let's decide to build the life of other people. Some people are always gossiping. குறை சொல்லிட்டே பேசிட்டே இருப்பாங்க. There are people who keep gossiping about others. நீங்க என்ன கேட்டாலும் அவன் சொல்லவே மாட்டான். Whatever you ask, he won't tell you. நீங்க அடிச்சாலும் அவன் சொல்ல மாட்டான். Even if you beat him, he won't say. அவன் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நானும் ஒன்றும் அவன் காதில் சொல்லலை. Because he shouldn't tell you anything, I didn't tell him anything in your ears. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? Do you understand? பொதுவாக சொல்லுவாங்க லேடிஸ் தான் இந்த மாதிரின்னு. Usually they say ladies are like that. சாரி சகோதரிகளே, I apologize. எனக்கு தெரிய சகோதரிகள் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. But here I don't think ladies are like that. ஆனால் சகோதரிகளை விட மோசமாக சில சகோதரர்கள் உண்டு. But there are a few brothers here who are worse than the sisters. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், So what we should understand here is, நீ யாரை பற்றி காசிப் பேசுறீங்களோ, about whomever you gossip, உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுடைய குறைகளை அவர்களுக்கு உணர்த்தும். நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள், குறை பேசுறதை நிறுத்துங்க. the power of resurrection will convict them and change them, and you should stop gossiping. அவர்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பாவங்களை, தவறுகளை, குறைகளை மேற்கொண்டு புதிய வாழ்வுக்குள்ளே வர முடியும்.
they are also able to overcome their sin and shortcomings and come into the salvation of the Lord. பவுல் சொல்லும்போது அவன் அப்ப பிரயோஜனம் இல்லை இப்ப பிரயோஜனமா இருக்கிறான்னு சொல்லியிருக்காருல்ல. So Paul has said he was not useful before, but now he is useful. He said that about someone. அவர் வந்து மார்க்குவை பற்றி அப்படி பேசி இருக்கிறார். So he told that about Mark. இப்போ அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம யாரையும் காசி பேசி அவங்கள கொல்றதை விட கொல்லும் ஊழியத்தை தேவன் தரவில்லை, கட்டும் ஊழியத்தை தந்திருக்கிறார். So rather than gossiping about people, the Lord has given us a ministry to build people up. நம்ம வளர்ந்த விதம் கடுமையா பேசுற விதத்துல ஒருவேளை வளர்ந்திருக்கலாம். Maybe we would have grown up in an environment where it was hard. ஆனா நம்ம ஒரு ஷேப் ஆவதற்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு இடம் தரும்போது உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம ஒரு ஷேப் ஆக்கும். But when we surrender to the power of resurrection, the power of resurrection will shape us. யாராயிலும் இந்த ஆமையை போல குணமுள்ளவர்கள் இருந்தால் ப்ளீஸ் கேர்ஃபுல். நீங்க உங்களை நல்லவங்கன்னு காட்டுறதுனால நீங்க நல்லவங்க இல்லை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். If there's anyone here who has the heart of a tortoise, I warn you, if you show yourself as spiritual, it doesn't mean you're spiritual. ஆமா, உண்மையாகவே இந்த நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு இடம் கொடுங்க. இந்த ஈஸ்டர் தினத்தன்று உங்க லைஃப் ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுவார். Truly surrender to the power of resurrection, and this day the Lord will change your heart. மூன்றாவது கருத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12:9. I would like to say the third point, and it is from 2 Corinthians chapter 12 verse 9. This resurrection power made in weakness. நம்முடைய எல்லா பலகீனங்கள்ல இது எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. We are going to understand how the power of resurrection gives us power and weaknesses. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். So பலவீனம் என்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. So here we see that the word weakness is being used. இங்கே ஒருவர் கூட பலவீனமே இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. There's no chance that here people will say I don't have any weakness. இன்னைக்கு பலத்தோடு இருக்கிறவங்க நாளைக்கு வீக் ஆயிடுறாங்க. People who are strong today become weak tomorrow. யாருக்கு எப்போ என்ன வீக்னஸ்னே தெரியல. We don't know who has what weakness. தட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது மலை மாதிரி சோறு கூச்சு வச்சு கூட்டு கறி காய்கறி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு அவன் பேசும்போது டுடே ஐ எம் ஸோ வீக் அப்படின்றான். We see people who eat so much, but then after 2 hours they say I'm so weak today. அடப்பாவி, என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தனேடா, சோறா நீ சாப்பிட்ட, மலை மாதிரி குவிச்சு வச்சு தானடா எல்லாத்தையும் சாப்பிட்ட, அப்புறம் என்னடா வீக்கு? But we don't understand because they ate so much but still claim to be weak. ஸோ நம்மிலே அநேகருக்கு என்னமோ ஒரு பலவீனம், அது இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இல்லை, நாளானிக்கு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கு. So we all have spiritual up and downs, and we have இங்க யாராயிலும் ஒருவராயிலும் நான் ஸ்பிரிச்சுவல் ஜெயிண்ட்னு சொல்றீங்களா? நான் ஆவிக்குரிய ராட்சதனாய் இருக்கிறேன், என்னை யாருக்கு எழுதல முடியாது அப்படி இருக்கீங்களா? இல்ல, ஒரு நாள் நல்ல மூட்ல இருக்கிறோம், இன்னொரு நாள் டல் மூடுக்கு ஆயிடுறோம். Is there anyone who can claim that you are a spiritual giant? No. உங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருந்தீங்கன்னா போதும். நல்லா கவனிங்க, நீங்கள் எல்லாரும் வீட்டில் ஹாப்பியாக சந்தோஷமாக பாட்டு பாடி ஜெபம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாரம் போயிட்டு இருக்குது அப்படின்னா, if in your family you're singing and worshiping and everything is happy for a week, அந்த அடுத்த வாரமே பிசாசு ஒரு கான்ஃபரன்ஸ் போடுவான். the next week Satan will have a conference. என்ன நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு குடும்பம் அநியாயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பலத்தோடையும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, இவங்க வந்து தோல்வி இல்லாமல் வெற்றியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு பிசாஸ் கான்ஃபரன்ஸ் போடுவான். And he will have a conference with his associates and he'll start talking saying there's a family who's very happy. அதில் ரொம்ப திறமையான பிசாசெல்லாம் இருக்கு. And there are very clever devils. அவங்க அந்த குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன வீக்னஸ்ன்னு தெரியும். They will know what weakness the members have. அவன் சொல்லுவான், அதுதானே பிரச்சனை, நான் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துட்றேன், நான் போனேன்னா அந்த வீட்டில் பிரச்சனையை கிளப்பிட்டுருவேன். And that devil will say, if I go to that family, there will be a problem for sure. ஸோ உங்கள் வீட்டில் யார் வீக்காக இருக்காங்களோ அவங்க மூலமாக நுழைஞ்சு குடும்பத்தில் சண்டை பிரச்சனை வந்துடும், சமாதானம் போயிடும், குடும்ப ஜெபம் உடஞ்சிரும். இப்படி தான் நிறைய வீட்டில் குடும்ப ஜெபம் 4 நாளைக்கு இருக்குது, 5ஆவது நாள் போயிடுது. So this is how that the family prayer that's there for 4 days in the family goes off on the 5th day because the weak link is affected. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதற்கு அவர்
வாசிங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும், பலவீனத்தை பற்றியெல்லாம் பயப்படக்கூடாது. We shouldn't be scared of weaknesses. சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுங்க. We should be happy always. சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுங்க. அந்த வசனத்தை வாசி. But he has said to me, my grace is sufficient for you, regardless of the situation, for power is being perfected and is completed and shows itself most effectively in your weakness. அப்போ சந்தோஷமா நாம ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், நமக்கு உதவி செய்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மேல் தங்க வேண்டும். So we should be more glad and boast in your weakness because you have the power of resurrection that helps you overcome it. அது ஹெல்த் வீக்னஸா இருக்கலாம், You might have a weak health, கேரக்டர் வீக்னஸா இருக்கலாம், you might have a weak character, வேற ஏதோ விஷயங்களிலே வீக்னஸா இருக்கலாம். you might have weaknesses in so many other things. என்ன வீக்னஸா இருந்தாலும் சரி, நீங்க கவலைப்பட்டு பயந்து ஒடுங்கி போக வேண்டாம். அதில் இருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். But whatever weakness you have, you need not be sorrowful. என் கிருபை உனக்கு போதும் என்றாரே. Because the Lord says, my grace is sufficient for you. எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுவீங்க? அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க, கிருபை கிருபை கிருபை. That's why we say grace always. சொல்லுங்க, கிருபை கிருபை கிருபை. கிருபை கிருபை கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிருபை கிருபை. கிருபை கிருபை கிருபை. கிருபை வேணும் நமக்கு. கிருபை 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 சொல்லுங்க. We need grace. Let's say grace. நல்ல வேகமா சொல்லுங்க, கிருபை கிருபை கிருபை. கிருபை கிருபை கிருபை. நான் சாபா சொல்லுங்க, கிருபை கிருபை கிருபை. கிருபை 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 கிருபை. ஓ ஹalleluya, கிருபை 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 சொல்லுங்க. கிருபை கிருபை கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க, கிருபை 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 கிருபை. 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 Come on. ஓ கிருபை 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 கிருபை. வேகமா. கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. Come on. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, ஆமென். தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. ஓ கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. நம்ம என்ன செய்யணும்னா, எதுலயும் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. whatever we do, we should not boast in anything. ரொம்ப தலக்கணமா ஓடணும்னா வேற ஒண்ணுமே யாருமே காப்பாற்ற முடியாது. If we are filled with pride, nobody can save us. தாழ்மை இருந்துகிட்டே இருக்கணும். We should always be humble. அந்த தாழ்மை இருந்தாதான் உயிர்த்தெழுந்த வல்லமை உணர்த்தும் போது, நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் உணர்த்தும் போது அக்செப்ட் பண்ணுவோம். Only if we are humble, we will be able to accept the power of resurrection when it convicts us. இல்லைன்னா இந்த ஆம கிறிஸ்தவங்க மாதிரி நான் இல்லை அவர்தான். Otherwise, we'll be like Christians living the lifestyle of a tortoise, blaming each other. என் மேல எந்த தப்புமே இல்லை ஆண்டவரே, நீங்க உண்டாக்குனீங்க பாருங்க ஒரு கேஸு, அதான் ஏவாளு, அவளால தான் வந்துச்சு. I didn't do anything wrong, but Adam blamed Eve. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய ப்ராடக்டை தான் குற்றம் சொல்றாரு. So he blamed the product of the Lord. இந்த ஆமை மாதிரி உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க பாருங்க, எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத. நான் இல்லை அவர் தான், நான் இல்லை அந்த அக்கா தான், நான் இல்லை யாருன்னு எனக்கு தெரியல, இந்த வேலையெல்லாம் விட்டுறணும். So you should stop living the life of a tortoise. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய கிருபை போதும், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளே தங்குனா எல்லா பலவீனத்தை ஈடு கட்டிட்டு உங்களை எழும்ப பண்ணுவார். His grace is sufficient for us in our weaknesses and he will build us up. இந்த கிருபையில நம்ம நிக்கிறோன்றதுக்கு ஒரே, நல்லா கவனிங்க, கிருபையில நிக்கிறோன்றதுக்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? தாழ்மை. What is the sign that we have surrendered to this power of resurrection? It's our humility. நீங்க என்னத்த பண்ணாலும் சரி, நீங்க மனசுல புரிந்திருக்க வேண்டிய ஒரு டீப்பான ஒரு சத்தியம், I am nothing, நான் ஒண்ணுமே இல்லை.
Whatever you do, something that you should understand and accept is you are nothing. குடும்பத்தில் புருஷர்களுக்கு நான் சொல்லுகிறேன், I talk to the men of the houses. ஒவ்வொரு புருஷர்களும் வீட்டில் பேச வேண்டியது, நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. You should always say that you're nothing, but it's always by the grace of the Lord. ஒவ்வொரு புருஷர்களும் வீட்டில் சொல்ல வேண்டியது, மனைவியை பார்த்து சொல்ல வேண்டியது, ஆண்டவருடைய கிருபை. ரெண்டாவது, நீ கொடுக்குற சாப்பாடு, அடாடாடா, உன் சாப்பாட்டினால தான் இன்னைக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு சொல்லணும். The men should say first it's by the grace of the Lord, and secondly it's because of your food. ஸோ இது யாருக்கு சொல்லுவாங்கன்னா, சமைக்க தெரிஞ்ச பெண்களுக்கு தான் இந்த இதை சொல்லுவாங்க. So this is for the women who know how to cook. சில புருஷர்கள் சமைச்சு மனைவிக்கு போடுற ஒரு மாற்று சம்பவங்கள் சில வீடுகளில் நடக்கலாம். Maybe in some families there will be a situation where the husband அப்படிப்பட்ட வீடுகளிலே பெண்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய கிருபை. ரெண்டாவது, கணவரே, அலெக்ஸே, நீங்க பார்த்து சமைச்சு போடுறதுனால தான். And in those houses the ladies should tell to the men that first it's because of the grace of the Lord, and secondly it's because of நீங்க நல்ல செட்டிநாடு சமையலா சமைச்சு போடுறீங்க கணவரே அப்படின்னு அப்படிதான் ஒத்துக்கணும். So that's how you should accept. ஹல்லேலூயா. Amen. நான் கணவர் சமைச்சு போடுறது தப்புன்னு நான் பேசவல்ல. I'm not talking. நான் என்னத்தையும் பேசி நான் மாட்டிக்க கூடாது. I'm not talking that husband cooking is wrong. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். What I'm trying to say is you should be humble. எனக்கு ஒருவர் தெரியும், அவர் சொல்லுவார், இந்த சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்துள்ள குடும்பத்தில் பிறக்கல, நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் என் ஒய்ஃபு ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவன்னு அடிக்கடி அவர் சொல்லுவார். So I know a person, he always says that I wasn't born in a high class family, but my wife, she's from a high class family. தாழ்மை அது. And that's humility. சிலர் மனைவியை காலுக்கு கீழே போட்டு பொடியாக மிதித்து அரெஸ்ட் சொல்கிறது, அவளை அங்கே தான் உட்கார வைக்கணும், அவளை கவனமாக இருக்கணும், பொண்டாட்டியெல்லாம் ஆட விடக்கூடாதுன்னு சொல்லி கீழே வச்சுட்டுறாங்க. There are many men who always subdue their wives. உயிர்த்தெழுந்த வல்லமை வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வு வரும். But when there is a power of resurrection, உணர்வு வரும்போது நம்முடைய பலகீனத்திற்கு ஒரு பலனை தருகிற உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு கிடைக்கும். And when we are convicted, the power of resurrection gives us the power to overcome. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என்றார். எனஃப், எனஃப், எல்லாரும் அதுல எனஃப் ஆகுங்க. And for that he said, my grace is sufficient. நிறைய பேர் திருப்தியே கிடையாது, எதுலயும் திருப்தி கிடையாது. அவருடைய கிருபையில கூடவா திருப்தி இல்ல. There are so many people, போதும், என் கிருபை போதும். There are people who are not content. Is it even சிலருக்கு his வீடு grace? நிறைய பணம் இருந்தா தான் விசுவாசமே வருது. Some people have faith only if there is so much money. அன்பான பெற்றோரே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய காரியங்களை செய்த வில்லியம் கேரி ஒன்றும் கொண்டு வரல. ஒரு சாதாரண மனிதனாக வந்து நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்து செராப்பூர் யூனிவர்சிட்டியை ஸ்தாபித்து நிறைய வேதாகமங்களை வடமொழிகளிலே அவர் மொழியாக்கம் செய்து மிகப்பெரிய ஊழியத்தை செய்து சென்றார். Dear parents, I ask you today, William Carey, he came to India with nothing, but still he translated the Bible in so many languages, established the university in Serampur. உங்க பிள்ளை இந்த தேசத்தில் ஆண்டவருக்காக மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் எத்தனை பெற்றோர் வளர்க்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, எத்தனை பெற்றோர் அதுக்காக தாகமாக இருக்கிறீங்க, சொல்லுங்க பாப்போம். How many parents here you pray that your child should become a great minister of God? கையவர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதிப்பேன், கண்களில் கண்ணீர் எல்லாம் நடக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. You worship the Lord, you raise your hands, you have tears in your eyes, you pray with all your heart. முடிஞ்ச பிறகு பிள்ளைகளை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, நான் விரும்புகிற மாதிரி தான் நீ வரணும். But after that, after the prayer, you call your children and you say, you should grow as I like. நம்முடைய சுய விருப்பங்களுக்காகத்தான் பிள்ளைகளை வளர்க்குறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை வரும்போது நம்முடைய சுய விருப்பங்கள் அல்ல, தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற காரியங்களாய் மாறும். We bring our children up by our will, but when the power of resurrection comes, it changes. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். We have so many martyrs. எத்தனை பேர் என்னுடைய பிள்ளை ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டியது வந்தாலும் மரிக்கணும்னு எத்தனை பேர் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க? How many of you parents teach your children that if you have to become a martyr, you have to do it for the Lord? பலகீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். In your weakness, His strength is sufficient. His grace is sufficient. சும்மா வெறும் வாய் சவுடால் பேசுற விசுவாசியில இருக்க கூடாது. You shouldn't be believers who simply blabber stuff. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. Let's all take a decision today. உங்க பிள்ளைகள் முதலாவது கெட்டு போக கூடாது.
Your children shouldn't go bad. உங்க பிள்ளைகள் ஆலயத்திற்கு தூரமா இருக்க கூடாது. Your children shouldn't stay away from the church. ஆலயத்தோட தொடர்பு இல்லாம இருக்க கூடாது. Your children shouldn't be disconnected from பயப்பட church. வேண்டும். They should fear the word of the Lord. அவரிடம் காணப்படுகிற எல்லா தப்பான கொள்கையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற நீங்கள் ஜெபித்து நீங்க முன்மாதிரியா இருக்க வேண்டும். You should be role models and pray for their deliverance from wrong things. உங்க பிள்ளைகள் சினிமா நடிகர்களுக்கு அவங்க ஃபேன்ஸ் ஆக கூடாது. Your children shouldn't be fans to actors in cinema. எந்த ஊழியர்களுக்கும் ஃபேன்ஸ் ஆக கூடாது. They shouldn't become fans to ministers. உங்களுடைய பிள்ளைகள் இயேசுவுக்கு மட்டும்தான் ரசிகர்களாக வைராக்கியமுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். But they should be fans of the living God, Jesus Christ. So ஆண்டவருக்கு வைராக்கியமா உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்க வேண்டும். So you should bring your children up for the உங்க Lord. பிள்ளைகள் ஆலயத்திற்கே வராதவர்களா இருந்தால் அவர்கள் நரகத்திற்கு போவதற்கு அந்த ரூட்ல போறாங்கன்னு நீங்க புரிந்து அவங்களை விடாம முழங்காலில் நின்று அழுது ஜெபிச்சு தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். If your child doesn't come to church, you should understand that they're going to hell. பிள்ளையும் ஒரு மனிதனும் கெட்டு போவது அவருக்கு பிரியமல்ல. And the Lord doesn't like anyone to go to the bad way. நம்முடைய சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க போடுற காணிக்கை முக்கியம் இல்ல. According to our church, your offering is not important. உங்களுடைய தசம பாகம் முக்கியமானது இல்ல. Your tithe is not important. உங்களுடைய பணம் நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அது எதுவுமே இந்த ஆலயத்துக்கு முக்கியமானது இல்ல. Your money, your job, your finance is not important for church. ஆனால் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் முக்கியம். But you and your children are important. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிரகாரமாய் வாழ வேண்டும். You and your children should live according to heaven. பணம் என்னங்க பெரிய பணம்? Money may come and go. என்னங்க பெரிய பணம்? It may come and go. It's not great. நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கை தசம்பா நன்கொடை எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றோம். உங்களுக்கும் நாங்க தேங்க் பண்றது வழக்கம். We thank you. We thank the Lord for all the But tithes and it's offerings not you give. all about. இது அல்ல எல்லாம். But it's not everything. ஒரு ஆள் இல்லாத போது இந்த ஊழியத்தை தொடங்கினோம். We started this ministry when there was no one here. 10 ரூபாய் கொடுக்க ஆள் இல்லாத போது இந்த ஊழியத்தை தொடங்கினோம். There was not one person who could give even 10 rupees. வீட்டு வாடகை கொடுக்க பணம் இல்லாத நிலையில இந்த ஊழியத்தை We தொடங்கினோம். started this ministry where we weren't able to pay rent for our house. நானும் என்னுடைய மனைவி முழங்கால் இருந்து அழுது ஜெபித்து தான் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வளர்ந்தோம். We used to kneel down and pray in tears to grow this ministry. இரவும் பகலும் என்னுடைய மனைவி டெய்லரிங் மிஷின் வீட்டில் கல்யாணம் ஆகி வரும்போது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு இரவும் பகலும் தச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற அந்த பணத்தில் தான் நாங்கள் வீடு வாடகை கட்டினோம். My wife, she had brought a sewing machine, and using that, she used to stitch, and with that we paid our rent. வாராந்திர காணிக்க 2 பேர் 3 பேர் வருவாங்க. 15 ரூபாய் 20 ரூபாய் 25 ரூபாய் தான் வீக்லி ஆஃபரிங். Our weekly offering would just be some 10 to 20 rupees. அதனால் காணிக்கையோ தசமபாகத்தையோ வச்சு வாடகையெல்லாம் கட்ட முடியாது. So we weren't able to pay our rent with the offering that we received. அந்த 2 கால்களிலும் அவர்கள் மிதித்து அதை ஏர்ன் பண்ணாங்க. So she earned with stitching so many. அதில் தான் வாடகை, அதில் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப சிக்கனமாய் வாழ்ந்து கொண்டு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி நடத்தினோம். அதனால் தயவு செய்து சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், யாராலும் மனசில் நான் கொடுக்குற காசில் தான் இங்கே நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக பேசுகிறேன், ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் மணி. So if you think that this ministry is running because you are giving offerings and tithes, you have to stop thinking that way. அதை நாங்கள் எப்போதும் பார்க்க மாட்டோம். We don't encourage this thought. பணம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. Money is not important. ஆனால் பணம் கொடுக்குற ஆள் நீ ரொம்ப முக்கியம். But the person who gives the money, you is காணிக்கை கொடுக்குற important. நீ தான் முக்கியம். You are important. உங்களை மதிக்கிறோம், We respect உங்களை you. நேசிக்கிறோம், We love you. உங்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தணும்னு பாரப்படுறோம். And we have the burden to bring you to the Lord. பக்கத்தில் உள்ள சொல்லுங்க, கரெக்டாக தானே பேசுறாரு சொல்லுங்க. Look at the person next to you and say he's talking correctly. சரியா தானே பேசுனீங்களா? பக்கத்தில் பேசுங்க, கரெக்டாக தானே சொல்றாரு. Isn't he saying right? கரெக்டாக தானே? அது உன் மனைவி அங்கல்ல இருக்கா? சரி, சிக்னல் பண்ணிட்டியா? மேட்ரு என்னன்னா, நமக்கு நம்முடைய பலவீனங்கள் அப்படியே உட்காராதீங்க. Don't just sit thinking about your weaknesses. பிள்ளைகளை குறித்து என்ன பண்றது, அவன் அப்படி இருக்கிறான், அப்படி விடாதீங்க. Don't just keep thinking about your children, have a burden about them. உங்களுடைய சந்ததி, நீங்க குடும்பம் எல்லாரும் சொல்லணும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். Your generation, your family should say, as for me and my household, we will praise the Lord. தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மர கன்றுகளாக நீங்க எல்லாம் இருக்கணும்.
You should all be like olive trees in the house of the Lord. ஆலிவ் ட்ரீ பச்சையா இருக்கும். Olive tree is always green. ஆலிவ் ட்ரீயை பற்றியே ஒரு ஸ்டடி எடுக்கணும். அதே ஒரு பெரிய டீப்பான மேட்டர் அது. A study about an olive tree itself is very deep. பிளான்ட்ஸ் இன் த பைபிள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொரு பிளான்ட் எடுத்தாலே வருஷ கணக்கில் டீச் பண்ணலாம். When we talk about the plants in the Bible, the topic is huge. ஒலிவ மரம் வெட்ட வெட்ட தலைக்கும். Whenever you cut an olive tree, it keeps growing. என்ன தெரியுமா, நீங்கள் வந்து பச்சையான ஒலிவ மரக்கன்றா சபையில் ஏன் இருக்கணும்னா வெட்ட வெட்ட தலைச்சிக்கிட்டே இருக்கணும். You should be an olive tree in the house of the Lord, because as you get pruned, you should keep ஒண்ணுமே giving இல்லை, fruit. சிலர் சீக்கிரம் வாடி போறீங்க, கருகி போறீங்க. என்ன காரணம்? What's the reason that many of you get dried easily? நீ வந்து ஒலிவ மரம் இல்லை, முருங்கை மரம். You're like a drumstick tree, not an olive tree. ஒண்ணுமே இல்லை, சீக்கிரம் சீக்கிரம் காஞ்சி உடஞ்சி போயிடுது. ஒரு பலன் இல்லாத மரம். And you're not strong, you're weak. எங்கேயும் முளைக்காத இடத்துல போட்டா கூட இந்த ஒலிவ மரம் முளைச்சிரும். The olive tree, wherever you sow it, it actually நார்மலா grows. மெடிட்டரேனியன் ஏரியாவில் தான் ஒலிவ மரம் நிறைய இருக்கு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். We've studied that olive trees are available only in the Mediterranean area. ஆனால் எந்த இடம்னாலும் அது முளைச்சிருமா. But wherever you sow the seed, it grows. அது மட்டும் இல்லை, ரொம்ப உபயோகமானது அது. And it's very useful. அந்த ஒலிவ மரம் வந்து நல்ல பிக்கிள் தரும், பழம் தரும். அடுத்து ஒலிவ் ஆயில் ரொம்ப காஸ்ட்லி, ஹீலிங்க்கு யூஸ் ஆகும். நிறைய விஷயம் இருக்கு. Olive tree gives us so many products, the fruits, the seed, the oil. நீங்களும் உங்க குடும்பமும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போமே என்று இந்த ஈஸ்டர் தினத்துல நீங்க வந்து நல்ல முடிவு எடுக்கணும். On this Easter day, you should decide that your family will serve the Lord with all சில your heart. குடும்பங்கள் ரொம்ப வீக்கானவங்க இருக்கிறீங்க. There are so many weak families here. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறத மிஸ் பண்றீங்க. You miss worshiping the Lord. ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு முதல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன், என்ன தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியன்ற ஒரு முடிவெடுங்க. நீங்க வீக்காவே இருக்காதீங்க. You should decide that you will not miss the worship. என்ன வந்தாலும் எல்லாத்தையும் மாத்தி போட்டுட்டு ஆராதிக்க பழகுங்க. Whatever happens, you should learn to not neglect என்ன worship. விஷயமா இருந்தாலும் ஒரு நாள் தள்ளி போட்டுட்டு நீங்க ஆராதனைக்கு வர பாருங்க. Whatever comes across, you should push all that aside and come to சில church. குடும்பங்கள் ரொம்ப வீக். அடிக்கடி தேவனை ஆராதிக்கிறத மிஸ் பண்றதே ஒரு வீக்னஸ் தான். Missing to come to உயிர்த்தெழுந்த church இயேசுவின் வல்லமை உங்களை பலப்படுத்தும். அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். நீங்க ஆண்டவருக்குள்ள குடும்பமா வந்து குடும்பமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. The power of resurrection is enough. The grace of the Lord is sufficient, and you have to come as a family to worship the Lord. சர்ச்சுக்கு பிள்ளைகள் வர்றாங்கன்றனால சில தாய் தகப்பன்மார் ரொம்ப திருப்தியா இருக்கிறீங்க. There are many parents here who are happy because your children are coming to பிள்ளைகள் church. சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம வர்றாங்க. Your children are coming to church, but they don't believe the Lord. ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம வர்றாங்க. They don't have faith. ஆண்டவரை விசுவாசி ஒன்றும் செய்ய தெரியாத பிள்ளைகளா இருக்கிறாங்க. They are children who don't know how to action their faith. உலக பிரகாரமான மைண்ட்ல தான் உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்துறீங்க. You are bringing up your children according to the world. அவங்களுக்கு ஒரு faith இல்ல. They don't have faith. புரியுதா நான் பேசுறது? எத்தனை பேருக்கு புரியுது? How many of you can understand what I'm saying? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு யூத் ஆர்மி கேம்ப் ஒன்று செய்தேன். In Kanyakumari, there was a youth army camp. அங்க போய் அங்க ஒரு பாஸ்டர், களிக்காவளியில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், தம்பிக்கு தெரியும். There's a pastor in a small town there. அவர் பேர் பாஸ்டர் டெனிஸ். His name is Pastor Dennis. அவர் ஒரு சின்ன சபைக்கு போதகர். He is the pastor to a small church. அவர்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு பெரிய கேம்ப் ஒன்று பண்ண போகிறோம், நீங்கள் தான் தலைமைத்துவம் தாங்கி எல்லாம் பண்ணணும், கோஆர்டினேட்டராக இருக்கணும், எல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு அந்த ஒரு பெரிய சார்ட் மட்டும் என்னென்ன செய்யணும்னு கையில் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு பைசா கூட நான் கொடுக்கல. And I put up a chart and I gave it to him saying this is what you have to do, and I gave everything into his hands, but I didn't give him any money. ஆனால் அழகா விசுவாசத்தில் ஆண்டவரை நம்பி அவரும் செய்தார். அவரும் பணக்காரன் கிடையாது. He is also not rich, but because of his faith. நோ சொல்லாம ஓகே அப்படின்ட்டு செய்தார். Because of his faith, he didn't say no, but did everything. அந்த மீட்டிங் 3 நாள் மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிந்தது. And that meeting for 3 days happened very கர்த்தர் successfully. தேவைகளை சந்தித்தார். எல்லாத்தையும் நாங்க பே பண்ணி முடிக்க கர்த்தர் உதவி The செய்தார். Lord met our needs and we were able to pay கைதட்டி for ஆண்டவருக்கு everything. மகிமை கொடுங்க. Let's clap for the Lord. இங்க இருக்கிற ஆண்கள் ஐக்கியத்திற்கு இப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா நான் காசு தர மாட்டேன், நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுங்கன்னா எத்தனை இங்க இருக்கிற ஆண்கள் ஐக்கியம் செய்யுமா? Will the men's fellowship in our church, if I say I'm not going to give you money but do this, will you do that? ஆண்கள் ஐக்கியம் செய்யுமா? நம்முடைய ஆண்கள் ஐக்கியம் தான் செய்யுமா? Will the men's fellowship do it? So you people are always thinking and speaking about faith,
வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? ஆண்டவரை நம்பி என்ன செய்வீங்கன்னு கேட்குறேன். அது பாஸ்டர், அது ரொக்கமாக ரூபா எவனாலும் தருவான், செய்யறதுக்கு பேர் ஃபெய்த் இல்லை. When you receive everything you need to do something and then do it, it's not called faith. ரொக்கமாக யாரும் கொடுத்ததுனால இங்கே ஒரு ஊழியம் ஸ்தாபிக்கல. ட்ரஸ்டிங் காட், ஆண்டவரை நம்பிக்கொண்டு இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. This ministry didn't start because someone gave an amount of money, but it started because of faith. ஓகே, நம்ம பெண்கள் ஐக்கியத்துக்கு கொடுத்து பார்ப்போமா? Let's give the women's fellowship a chance. பெண்கள் ஐக்கியம் நீங்கெல்லாம் சேர்ந்து இந்த வருஷம் இந்த ப்ரோக்ராமை நீங்க தான் சிறப்பாக நடத்துறீங்கன்னு கையில் கொடுத்தா எத்தனை பெண்கள் சேர்ந்து ஒத்துழைப்பா நிற்பீங்க? If I say the women are going to do this program this year, how many women will stand strong? மறுபடியும் வந்துடும், அதெல்லாம் அப்படி செய்ய முடியும். அதான் பெண்களே, உங்கள் விசுவாசம் ஒரு காரியத்தை செய்ய இறங்கும் போது அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். They will immediately start to murmur and ask, how will we do this? Where is your faith? யூத்ஸ்க்கு வந்துடலாமா? Let's go to the youths now. யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் யாருக்கும் ஒன்றும் செய்ய வேணாம். ஒரு ட்ரிப்பு போகிறோம், ஒரு டூர் போகிறோம், உங்களுக்காக ஒரு கேம்ப் வைக்க போகிறோம், அதுக்கான ரூபாயை கொடுத்து ரெடி ஆகுங்கன்னு சொன்னால் அதுக்கே ஒன்றையும் காணா. என்ன ஃபெய்த்துன்னு நான் கேட்குறேன். பிள்ளைகளை என்ன ஃபெய்த்தில் வளர்க்குறீங்க? பெற்றோர் என்ன ஃபெய்த்து? 0 point. Where is faith for the parents? Where is the faith of the children? There's no faith among us. ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் நீ கடைசி வரைக்கும் ஆண்டியா தான் இருப்ப, உன் கையில காசே இருக்காது, நீ தரித்திரம் பிடிச்சவனா வாழ்றதா உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புன்னு சொல்லியிருக்காரா என்ன? Did the Lord say that you will always live in poverty? ஒவ்வொரு தாயும் தகப்பனும் வீட்ல விசுவாசத்தை பேசணும். வாய் திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Every mother and father should talk. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது, நம்முடைய தேவன் தரித்திரத்திற்கு தெய்வம் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு சொல்லணும். We should teach our children that the Lord blesses us abundantly. Amen. Hallelujah. நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், செழிப்பாக்குவார்னு சொல்லணும். Our resurrected Lord through the power of resurrection blesses our families. வாயை திறந்தா இல்ல வாயில ஒரு தவளை இருந்தா தூக்கி போட வேண்டியதான். Whenever they open their mouth they say negative mind. அந்த பிள்ளைகளை பாழாக்குறதே பெற்றோர் தாங்க. It's always negative thoughts, negative mind, and they destroy their children. இன்னும் கூட பவர்ஃபுல்லா சொல்லாத சத்தமா. They always have negative thoughts and they destroy their children with their negative words. worldly calculation தான். ஆண்டவர் நம்பவே மாட்டீங்களா? ஆண்டவருடைய அற்புதங்களை நம்பவே மாட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபிக்க மாட்டீங்களா? என் பையனுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்க மாட்டீங்களா? என் பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்குது கேட்க மாட்டீங்களா? You always have a worldly calculation. Will you not ask the Lord to fulfill your needs? யூனிவர்சிட்டிக்கு உங்கள் விசுவாசம், யூனிவர்சிட்டிக்கு பிள்ளை அனுப்புறீங்க, உங்கள் விசுவாசம் என்ன? லோன் போட்டு வாங்கலாம். லோன். நீ ஏன் ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணலை? நீ ஏன் ஆண்டவர்கிட்ட முதல்ல கேட்கல? You send your children, your child to a university. Why didn't you consult to the Lord before you took a loan? விசுவாசிகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உனக்கு ஏதேனும் ஒன்று வந்தால் உடனடியாக லோன் போட்டு செய். அப்படியே வசனம் சொல்லுது. Did the Lord tell the believers, if you have a need, immediately apply for loan? நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். The Lord said you will give and not receive. சின்ன பிள்ளைகளை கடன்கார பிள்ளைகளை ஆக்குகிற பெற்றோருக்கு என்ன அறிவு இருக்கு? முதல்ல what பிள்ளைகள் பேர்ல கடன் எடுத்து அந்த பிள்ளைகளை கடனாளி ஆக்குற பெற்றோருக்கு ஏதாயிலும் தலையில இருக்குதான் நான் கேக்குறேன். Do you have any sense if you consult God first? ஆண்டவரை முதல்ல சந்தி. If you make your children debtors, you have to consult the Lord first. ஆண்டவர் நீ நினைக்கிறதை விட உன் பிள்ளைகளை மேலான எடுத்து கொண்டு போறதுக்கு பியூட்டிஃபுல்லான சார்ட் அவர் கையில் இருக்கு. The Lord has a very beautiful chart where he has charted out the path of your children. நீ ஆண்டவர்ட்ட கேட்டா சார்ட்டை கொடுப்பாரு. Come on, take it. If you ask the Lord, he will give it to you. புரியுதா? ஹலோ, புரியுதா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. சார்ட்டை வாங்கி பார்த்தா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. When you look at the chart, he will say what you think is not உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. Your will is not mine. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்குதோ அதே போல நீ வச்சிருக்கிற பிளானுக்கும் நான் கொடுத்த சார்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. There's a huge difference between the plan that you have. நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். I will not blame the children. அந்த பிள்ளைகளை சரியாய் வழி நடத்த தெரியாத பெற்றோரை தான் நான் குற்றம் சொல்லுவேன். I will only blame the parents who don't know how to bring their children up. தேவ ஞானத்தை பெற வேண்டும், தேவனோடு கன்சல்ட் பண்ணணும். தேவன் கன்ஃபார்ம் பண்ணாத எதை நீ செய்யாத. Parents, you should have the wisdom of the Lord. You should consult the Lord, and without him saying, you shouldn't do anything. பக்கத்துல பார்த்து யார் உட்கார்ந்திருக்காங்களோ அவங்க ரகசியமா ஆமென் ஹalleluya சொல்லுங்க. Look at the person next to you and secretly say amen.
ஏன்னா இதுக்கு ரகசியமாக தான் சொல்லுவாங்க, சத்தமாக பேசுறதுக்கு பலன் இல்லை. Because they are weak, they'll not say this loud. பாவ உணர்வுன்ற விஷயம் சொன்னேன்ல, I said about conviction. இன்னைக்காயில் ஒரு உணர்வு வரணும். At least today, may you have a convicted சொல்லணும், heart. எஸ் லார்ட், ஐ டிட் மிஸ்டேக், நாட் ஸ்மால் மிஸ்டேக், வெரி பிக் மிஸ்டேக். You should surrender with conviction and say, yes, Lord, I made a mistake. ஐ டெல் யூ, எனக்கோ என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ யாரையும் கம்பேர் பண்ண மாட்டோம், யாரையும் பார்த்து போட்டிக்கு போகவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். Our family, we never compare with people. We don't go for a competition because we know who we are. யார் எப்படி வாழ்கிறாங்கன்றது எங்களுக்கு மேட்டரே இல்லை. We don't care how people live. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் நல்லா அறிஞ்சிருக்கோம். But we know whom we believe. தேவ பிள்ளைகளே, நீங்களும் அப்படி இருங்க. Dear children of God, please be like that. யாரையும் பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. Don't compare the lifestyle of others. ஒருத்தன் சாமிகிட்ட கேட்டுக்கிட்டான், வரம் கேட்டான். A person, he asked God for a blessing. கடவுள் கேட்ட, உனக்கு என்னடா வேணும் கேளுடானாரு. And he asked, what do you want? அவன் மனசுல எனக்கு ஒரு வீடு வேண்டும். And he asked, I need a house. கடவுள் சொன்னாரு, and God said, உனக்கு கண்டிப்பா கேட்ட மாதிரி ஒரு வீடு தர்றேன், ஆனா உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவனுக்கு 2 வீடு தருவேன், சரியானாரு. And God said, I will give you 1 house as you asked, but to the opposite person I'll give 2. இந்த டீலுக்கு ஒத்து வர முடியல. And he was not able to accept that. மனசு அவ்வளவு பொல்லாத மனசு. Because his heart was not right. அவன் சொன்னா, So he இல்ல said, நான் கேக்குறத மாத்திக்கிறேனா. And he said, I'm going to change what I'm going to ask. சரி கேளு, உனக்கு என்ன வேணும்? And God said, ask. எனக்கு ஒரு கண்ணு தெரியாம போகணும். And he said, I want to go blind in 1 eye. அப்ப அவன் டீல் என்ன? ஏத்த வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு தெரியாம போகணும். என்ன நல்ல மனசு பாத்தீங்களா? So his deal was that the opposite house person would lose both his eyes. தயவு செய்து யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களாவே இருங்க. ஆண்டவர் உங்களை எப்படி வாழ வைக்க ஒரு சார்ட் வச்சிருக்கிறாரோ அதை அவனமாகவே செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். Please don't compare your lifestyle with the நல்ல lifestyle கைதட்டி of others. ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. Amen. Hallelujah. எல்லாரும் எழும்பி நிற்போம். இன்னைக்கு எல்லா பலவீனத்தையும் போக்குகிற ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். The Lord who conquers all weaknesses is with us. எல்லா சுகவீனத்தையும் போக்குகிற ஆண்டவர் இருக்கிறார். He makes all diseases go away. நம்முடைய குறைவுகளிலே, நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் மிகுதியாய் இருக்க போகிறது. His strength and his grace are always sufficient in our weaknesses. நம்முடைய சுகவீனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வந்து நம்மை சுகப்படுத்த போகிறது. In our unhealthy situation, his power of resurrection is enough for us. அதனால யாரெல்லாம் வீக்கான பிலீவர், யாரெல்லாம் ஸ்ட்ராங்கான பிலீவர்னு சொல்றதுக்கு இல்ல, நம்முடைய எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் மாற்றுவார். So we are not going to judge who is strong and weak, but the Lord is able to resurrect our spirits. கை உயர்த்தி கொஞ்ச நேரம் எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதிச்சு போட்டுருங்க. கொஞ்ச நேரம் நீங்க ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை போற்றுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சத்தமா ஹalleluya hallelujah 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 amen amen. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன்.
படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் 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 நிற்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேனே ஏன் 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 கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஜெபிக்க போறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதல்ல இந்த ஈஸ்டர் ஒரு மீனிங்ஃபுல் ஈஸ்டரா இருக்கணும்னா ஆவியானவர் உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை உணர்த்தும் போது நான் உணர்ந்து நான் கீழ்ப்படிந்து உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய பலத்தினால நான் முன்னேறணும்னு விரும்புகிறவங்க மட்டும் ரைட் ஹேண்டை உயர்த்தி காட்டுங்க. On this Easter Sunday, if you're convicted by the Holy Spirit and if you want to have a changed life, if you want to overcome your weaknesses, raise your right hands. நல்லா உங்கள் கரங்கள் தேவனுக்கு தெரியும்படியாய் உயர்த்தி கொள்ளுங்க. Raise your right hands up. ஏன்னா ஒரு மனுஷன் மாற்ற முடியாது. Because man cannot change another man. ஆண்டவர் தான் நம்மளை மாற்றணும். Only God can change. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே பாவ உணர்வு, பாவ மன்னிப்பு, பாவத்தை மேற்கொள்ளும் அந்த வல்லமை, அந்த பக்குவம், அடுத்து பலவீனத்திலேயே தொடர்ந்து ஓடாம பலப்படுத்துகிற ஆவியானவரோடு இணைந்து கிருபையை சார்ந்து அந்த பலவீனத்தை தாண்டி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை நல்லா உயர்த்தி கொள்ளுங்க. நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களில் யாரும் ஜெயித்தவர்கள் இல்லை. நாங்கள் அனைவருமே அநேக விஷயங்களிலே குறைவுள்ளவர்கள் என்பதை உணர்ந்து ஒப்புக்கொண்டு உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நீர் எங்களை கட்டி எழுப்பி நெக்ஸ்ட் ஈஸ்டருக்கு முன்பதாக என்னென்ன காரியம் வீக்னஸ் இருந்துச்சோ அந்த வீக்னஸ் எங்களுக்கு இப்போ இல்லை, அதை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார், நியூ லைஃப்குள்ளே வந்துட்டோன்னு நாங்கள் அறிக்கையிடத்தக்கதாய் எங்களை ஆசீர்வதியும். முழு காங்கிரிகேஷனை அப்படி பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. கிருபை நிறைந்த ஒரு காங்கிரிகேஷனாக, தாழ்மையான காங்கிரிகேஷனாக, எப்போது உணர்வுள்ள ஒரு காங்கிரிகேஷனாக எங்களுடைய காங்கிரிகேஷனை மாற்றும். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஈஸ்டர் ஆசீர்வாதங்கள் சொந்தமாகட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமையின் சுகம் எல்லாரும் கிடைக்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமையின் செழிப்பு எல்லாரும் கிடைக்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய பாதுகாப்பு அனைவருக்கும் உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய சகல விதமான சம்பூரணங்களும் எல்லாருக்கும் உண்டாவதாக. ஆசீர்வாதத்தை அனுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.